நல்லா இருக்கீங்களா? அண்ணன் கண்ணு பட்டுருச்சுல, இனிமே நல்லா இருப்பீங்க. வரேன். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? என்ன சகான அப்படி போகிறேன்? நானும் கெட்டப் சேஞ்சு, நீயும் கெட்டப் சேஞ்சா? இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் கலரா? மூடிட்டு. பிரமாதம். என்னமோ பொம்பளை பொண்ணுங்களே பாக்காத மாதிரி பாக்குற. உனக்குலாம் போற காலம் எப்பதான் வருமோ? டார்லிங் நல்ல காலம் வந்துருச்சுடி. டேய் மகேஷா, அண்ணே என் டார்லிங் பழசையெல்லாம் மறக்கலைடா. என்னது மறக்கறதா? நீ பண்ண வேலைங்களை, பண்ணிட்டு இருக்கிற வேலைங்களை மறக்க முடியுமா என்ன? நான் யாருன்னு காட்டல. என் பேரு சஹானாவே இல்ல. சகானா டார்லிங், உனக்காக என் வீட்டு கதவை 24 மணி நேரமும் திறந்தே வச்சிருப்பேன். நீ எப்ப வேணாலும் வா, என்ன வேணாலும் காட்டு. போ. அந்த டைமும் வரும், நான் யாருங்கறத காட்டுறேன். பாபா அவ ஏன் பாதுசாடா? ஐயோ சரிதான், போடா. வணக்கம். டேய் மகேஷா, இந்த வீடு ரொம்ப நாளாவே பூட்டி இருக்கலடா. நம்ம மோகன் வீடு தானே அது. தட்டி பாரு. சரிண்ணே. மோகனே, மோகனே, யார் வந்திருக்கா பாரு. நம்ம அண்ணன்டா. வா 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 வா. வணக்கண்ணே. ஏன்டா மோகன், எங்கடா போயிருந்த அவ்வளவு நாளா? அது வந்து என்னடா இந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கிற, அப்பப்போ மாயமா போயிடுற. என்ன பண்றதுண்ணே, எங்க வேலை அப்படி. இப்பெல்லாம் வேலை ரொம்ப கம்மியா இருக்குண்ணே. என்ன வேலை பண்ற நீ? பெயிண்டிங் வேலை. ஏய், எலெக்ஷன் வருதுடா, எனக்கும் பெயிண்டர் தேவைடா. எல்லா வேலையும் செய்யணும். சரிங்கண்ணே. ஆமா, அவன் யாரு? அவனும் பெயிண்டர் தானே. கூட வச்சுக்கடா. வா வா வா. லக்குடா உனக்கு. வரேன். என்ன சம்ராட், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த கொலைகாரங்களை எப்படி பிடிக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல திருவேணி, இன்ஸ்பெக்டர் என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தாரு. அவருக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கான். அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷ் பாபு சந்தேகப்படுற ஆளுங்க தான் இந்த கொலைக்கு காரணமா இருப்பாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. அப்படின்னா போலீஸ் அவங்கள கண்டிப்பா பிடிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு போலீஸ்க்கும் தெரியாது. அந்த கொலைகாரங்க எங்க இருந்தாலும் சரி, நிச்சயம் கண்டுபிடிப்பேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல சம்ராட். புரியுற மாதிரியே சொல்றேன். அவனுங்க கிடைச்சாங்கன்னா போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம என் சொராஞ்சலியை கொண்டவனுங்களை கண்டத்துடமா வெட்டுவேன். சம்ராட், இதனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுட்டா நானும் உன் கூட வரேன். வேணா திருவேணி, இது ரொம்ப ரிஸ்கான வேலை. ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலனா எப்படி சம்ராட்? சொன்னா கேளு திருவேணி, யாரும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் திருவேணி, காலேஜ்ல வேதாந்தம், பார்க்ல பிரேமானந்தாவா? இத பாரு வைரமணி, நாங்க வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கோம். தயவு செஞ்சு போயிடு. ஹேய், காலேஜ்ல தான் நீ தொல்லை பண்றேனா இங்கே வந்து தொல்லை பண்றியா? மரியாதை இங்க இருந்து போயிடு. ஏய் போங்கடா, போங்க. ஏய் சம்ராட், சுராஞ்சலி உன்னோட ஆளு, திருவேணி என்னோட ஆளு. இவளை நான் டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏய்
சாம்ராட் அவங்கெல்லாம்? யார் சாம்ராட் அவங்கெல்லாம்? அவனுங்களை விடுங்க சார், பொறுக்கி பசங்க. சரி வாங்க, போகும்போது பேசிக்கிட்டே போலாம். ஈஸ்வரா, உன்னையே நான் நினைச்சிருந்தேனே, என்னை ஏமாத்திட்டியே. என் பேத்தி சுராஞ்சலியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வாழ அருள் புரிப்பா. வணக்கம் ஐயனார் சார். வாங்க. வணக்கம் சந்தோஷ் பாபு சார். சாம்ராட்டியும் திருவேணியும் கையோட அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா நிச்சயம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். ஆமா, முக்கியமான விஷயம் தான். வர வழியில யாரோ சில ரவுடி பசங்க சாம்ராட் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள 2 தட்டு தட்டி இவங்க 2 பேரையும் இங்க சேஃபா கூட்டிட்டு வந்துட்டாங்க. எதுவும் ஆகல? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சரி வாங்க, உள்ள போலாம். இல்ல ஒரு அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணும் இல்ல, இறந்து போன அஞ்சலி திரும்ப வரப்போறது இல்ல. இப்போ உங்க பேத்தி ஸ்தானத்துல இருக்கிற திரிவேணிய சாம்ராட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? ஆமாண்ணா, அவரு சொல்றதும் சரிதான். இந்த பொண்ணு திரிவேணி நம்ம சுராஞ்சொலியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளை நம்ம பேத்தியா ஏத்துக்கிட்டு நம்ம சாம்ராட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, என்ன சொல்றீங்க? தாத்தா, ஜானகி, உன் அபிப்பிராயம் என்னமா? சாம்ராட்டை பெத்தெடுத்த தாய் நீ. எங்க அபிப்பிராயத்தை விட உன் அபிப்பிராயம் தாமா முக்கியம். அண்ணா, நீங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுங்கண்ணா. நீங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சொல்லும்போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். திருவேணி, மனோ சார், நம்ம ஆளுங்க சிட்டில இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடம் விடாம கிரவுட் இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நகையை திருடினவங்க எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க முடியாது. திருடின அந்த நகையை சேஃபா எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவங்களும் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். என்ன இப்ப எந்த கேஸ்ல மாட்டாங்க? ஜட்ஜி வீட்ல திருட்டு போனதே அந்த கேஸ்ல சார். அவங்க வீட்ல திருட்டு போய் 1 மாசம் ஆச்சுல? ஆமாங்க சார். இவ்வளவு நாள் எங்க தலைமறைவா இருந்தாங்க? சார். ஸ்லம்லயா? ஏண்டா டேய், ஜட்ஜ் வீட்ல கைய வச்சுட்டு ஸ்லம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோ பெரிய ஆளுங்களா? தூக்கிட்டு போய் லாக்அப்ல போடியா. இவனுங்கள நான் அப்புறம் வந்து விசாரிக்கிறேன். நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பெயிண்டர்ஸ் கூட இந்த மாதிரி தான் எங்கேயாவது ஸ்லம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், நம்ம சிட்டில இருக்கிற ஒரு ஸ்லம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா மாட்டுவானுங்க. போங்க, போய் தேடி பாருங்க. டேய், உங்க அக்கா கிட்ட சொல்லி 4 டீயா 4 பண்ண வாங்கிட்டு வா போ. ஏய், என்னடா? காஸ்மால உன் மூஞ்சிக்கு டீ பண்ணல வர கேக்குதா? பேசாம உட்காரு. வர உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கேக்க நான் வரட்டும். உன் திமிரு அவர் அடுக்குவாரு. ஆல்தான். குயிலின் குரல் மாதிரியே இருக்கு. அண்ணன் வேற இல்ல, பேசி கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். குண்டே 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 பொண்ணே, இங்க பறிச்சிட்டு உன்னோட அழகுக்கெல்லாம் அந்த மாதிரி டப்பா தலைங்கட பேச்சு வச்சு கூடாது. அதுக்கு தான் நான் இருக்கல ஹீரோ. இங்க பறிச்சிட்டு நீயும் 20 நானும் 20, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன கிக்கா இருக்கும் தெரியுமா? நீ மட்டும் ஊனு சொல்லு, நான் இப்பயே கட்டிடுறேன் தாலிய. இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாரு. போடா பொறம்பக்க வா. இன்னொரு தடவை கூட யோசனை பண்ணி சொல்ல. வாடா, எங்க குடும்ப மேட்டர் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் மோகன் அண்ணன் கிட்ட உன் மேட்டர் எல்லாம் பேசிட்டேன். இன்னும் 3 நாள்ல எல்லா மேட்டரும் முடிஞ்சிரும். அப்ப நான் வரட்டுமா? கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சரி வா. சிட்டு, நான் அப்புறமா வந்து உன் கழுத்துல தாலி கட்டுறேன். அம்மா, என்ன மோகன், என்னடா மேட்டரு? மகேஷா, ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க பழைய நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீ எப்படியா வித்து கொடுக்கணும். விக்கணுமா? என்ன யோசனை பண்ற? அது ஒண்ணு இல்ல. ஹலோ ஹலோ அண்ணே, நான் மகேஷ் பேசுறேனே. என்ன சொல்லு அண்ணே, நம்ம மோகன் இல்லனே, அவங்கிட்ட ஊர்ல தெரிஞ்சவங்க யாரோ பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அத நாம வித்து கொடுக்கணுமாண்ணே, அதான் கேட்டான். அப்படியாண்ணே? கூட்டிட்டு வந்துரு. சரிங்கண்ணே. அண்ணே, அந்த இடம் தானே? அதே இடம் தான். சரிண்ணே, நான் கூட்டு வந்துடுறேண்ணே. ஓகே வந்துருங்க. ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகே.
அப்புறம் மோகன் உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. வா 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 வா, அண்ணன் வர சொல்லிட்டாரு. நல்ல வேலை, அண்ணன் தனியா தான் இருக்காரு. வாங்கடா வாங்கடா. என்னடா மகேஷா? அண்ணா வணக்கண்ணே. நம்ம கேசவனும் மோகனும் வந்திருக்காங்கண்ணே. பழைய நகையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கண்ணே. எடுத்து போட்றா, மேல போட்றா. வைடா. இத மட்டும் என் சிட்டு கழுத்துல போட்டா அவ சந்தோஷமா தாலியை கட்டிக்குவா. அண்ணே தங்க நகனே எல்லாம் ஜொலிக்குது பாருங்கண்ணே. இதெல்லாம் சைனுண்ணே. இது வந்து அட்டியாண்ணே. அட்டிக்க அண்ணே எந்திரிச்சு பாருங்கண்ணே. தங்க நகனே இங்க பாருங்க அண்ணே. அண்ணே உட்காந்துக்கிட்டே பாருங்கண்ணே. உட்காருங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, இன்னும் கூட இருக்குண்ணே. இதையெல்லாம் எங்க இருந்துடா எடுத்துட்டு வந்தீங்க? அதுதான் நான் போன்லயே சொன்னேனே. இவங்க ஊர்ல யாரோ தெரிஞ்சவங்க இந்த நகையெல்லாம் கொடுத்து வித்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே. ஆமா. டேய் உண்மையை சொல்லுங்க, எங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? சொல்லுங்கடா. அண்ணே, எங்க ஊர்ல ஒரு பணக்கார குடும்பம் இருக்குண்ணே. அவங்க தான் இது எல்லாத்தையும் வித்து தர சொன்னாங்கண்ணே. ஆமாடா. அதான் இங்க வந்திருக்கோம். ஆமாண்ணே ஆமாண்ணே. அண்ணா எதுன்னு இது? ஏதுன்னு எவ்வளவு நகை? நாராயணா பாத்துக்கோ. ஏய் ஏதுன்னு எவ்வளவு நகை? எங்க இருந்து திருநீங்க? சொல்லுங்கடா. நாங்க திருடல. ஊர்ல ஐயனார் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்குல்ல, அவங்க தானே இத குடும்பம் அனுப்பிச்சாங்க. மாமா கூப்பிடுறாரு, போயிட்டு உடனே வந்துடுறேன். அப்புறம் பேசலாண்ணே. நான் கிளம்புறேனே. ஹலோ மாமா, அத கிளம்பி வந்துட்டேன் மாமா. நீங்க அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுங்க மாமா. அண்ணா அடிக்காதீங்க. அண்ணா அடிக்காதீங்க. அண்ணா அடிக்கணும் சொல்லுங்க. அண்ணா சொல்லு. அண்ணா சொல்லிடுறேன். அடிக்கணும் சொல்லுங்க. சொல்றேன். எங்க ஊர்ல பெரிய ஜமீன்தார்னே, அவர் பேர் ஐயனார்னே, அவரையும் அவரு பேத்தி ஸ்வராஞ்சலியும் கொண்டுட்டு தானே நாங்க இதை எடுத்துட்டு வந்தோம். இது எங்களுக்கு வேணாண்ணே. அண்ணே எங்களை விட்டுருங்கண்ணே. இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கண்ணே. எங்களை காப்பாத்துக்கண்ணே. வேணாண்ணே, சொல்றது கேளுங்கண்ணே. எங்களுக்கு வேணாண்ணே. எங்களை விட்டுருங்கண்ணே. கேக்கே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா.